இல்லை உனக்கு என்ன அப்போ இருக்குது விருப்பம் ஆசை வேண்டாம் நிம்மதியாக இருந்தாலே நிம்மதியாக இருக்கிறாரு தெரிஞ்சிச்சு இனிமேல் எனக்கு சாவு தான் வேற ஒன்றும் வேண்டாம். வந்து கிட்டத்தட்ட 13-12 வருஷமாக டயாலிசிஸ் செஞ்சு ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த கடைசி தருவாயில் இன்றைய தினம் வந்து ஆள் இறந்திருக்கிறார். தம்பின்ற இந்த நிகழ்ந்த மரணம் வந்து நிறைய பேருக்கான ஒரு சேடான நியூஸாக இருக்கும். வந்து மெயினாக அவங்களோட அம்மா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க சொன்னால் பெத்ததாய்க்கு வந்து அது எப்படி இருந்தாலுமே வந்து பிள்ளை தான். அப்போ கண்டிப்பாக அவங்க வந்துட்டு நிறைய அழுது குளறுவாங்க. கடைசியாக வரைக்குள்ளே சொல்லி அழுதவன் இதுக்கு பார்க்க நான் வந்து சாகிறதே மேலன்னா நான் வந்துட்டு சூசைட் பண்ண போனேன்னா நான் அம்மா வந்துட்டு அலையும் தான் செய்யலை அப்படின்னு சொல்லி ஏதோ வந்துட்டு சொன்னோன்னு அப்படி கொஞ்சம் நான் பார்த்துப்பேன். அதுக்கு தற்கொலை தாங்க தெரிஞ்ச ஒரு 5 வருஷமாக நாங்கள் ஹெல்ப்பிங் ஸ்டார்ட் பண்ண தொடங்கின முதலாவது வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நாங்கள் வந்து தம்பிக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்துட்டு செஞ்சு கொண்டு வரோம். 15 பேர் படித்து கொண்டு வயிற்று கூட்டிக் கொண்டே 3 தரம் ஊரணி கொப்பிட்டு வச்சுட்டு காய்ச்சல் வந்தோம். ஒவ்வொரு வீடியோலையுமே அவன் சொல்லியிருக்கான் வந்து தனக்கு வந்து சாவுக்கு பயம் இல்லை, எனக்கு இப்போ வந்தாலும் ரெடி தான், நான் இப்படி இருக்கிறத விட நான் வந்துட்டு செத்து போகிறதே மேலன்னா என்னால் தாங்க இல்லாமல் இருக்குது அப்படின்றத அவன் ஒவ்வொரு வீடியோக்கள்லையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறான். இதுக்கு மேலே இருக்கிறேன் கடவுளுக்கு கழிவு எடுத்தா தான் சரி கடவுள். அவன் அந்த சொன்ன வார்த்தை தாண்டா அப்போ எனக்கு இப்போ ஓடிட்டுருக்கு. என்ன இப்போ வந்தாலும் தான் வந்து சாகிறது கூட துணிஞ்சிட்டேன் என்னென்று சொல்லுவான். அதுதான் உண்மையிலேயே கவலையாக இருக்கு. ஐயோ அண்ணா 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 ஐயோ இது எங்க தம்பி ஐயோ ஐயோ அண்ணா கொடுக்கணும் அண்ணா பிறந்த நாளைக்கு கொண்டு கொடுக்க என்ன நடந்த குறையில அடிலையா போமே அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டு தான் நிற்கிறோம். அப்போ நேற்றையான் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. வந்து உண்மையிலே வந்துட்டு நேற்றைக்கு வந்து அந்த அக்காவுக்கு சொன்னபடி இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் போயிருக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த உடுப்படியை கண்ட காணியல்கள் பார்க்குறது தான் வந்து. ஆனால் வந்து என்ன சொல்கிறது வந்து உண்மையிலே வந்து அவங்களுக்குமான ஒரு தடை மாதிரி என்ன. இப்போ நான் வந்து விடிய ஒரு 8 மணி இருக்கும் வந்துட்டு நான் அலும்புறன் வந்து ஃபோனை பார்த்தா வந்து ஒரு 8-10 மிஸ்கால். எனக்கு தெரிஞ்ச நம்பர் தான். ஒரு என்ன சொல்கிறது அந்த இடக்கிட வந்துட்டு ஒரு அம்மாவரால் அடிக்கிற நம்பர் தான். அப்போ இது ஏன் இப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் பார்க்குறப்ப வந்து வாட்ஸ்அப்பில் அதே சேம் நம்பர்லேருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்குது. வந்து இப்படி கிருஷ்ணானா நான் வந்து புஷ்பராசாட அக்கா கதைக்கிறேன், அவர் வந்துட்டு மோசம் போயிட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் டக்குன்னு ப்ரொஃபைலை பார்த்தோன்னே எனக்கு மேலே புஷ்பராசாண்ட யாருன்னு தெரியல. நான் ப்ரொஃபைலை பார்த்தோன்னே வந்துட்டு அந்த கிட்னி ஃபெயிலியரான தம்பியோட அம்மாவோட படம் வந்துட்டு போட்டிருந்துச்சு. அதை பார்த்தோன்னே உண்மையிலே சடனாக வந்து ஒரு கவலையாக போயிட்டுது. என்னென்னு சொன்னால் கடைசியாக வந்து அவன் தம்பி இந்த வீட்டில் அந்த அறைக்குள்ளேருந்து கதைக்குள்ளே சொன்னவன் நான் வந்து இப்படி வாழ்கிறத விட வந்து நான் செத்துடலாமண்ணா, உண்மையிலே வந்துட்டு என்னால் அனுபவிக்க இல்லாமல் இருக்குது, அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயந்தான் ஞாபகம் வந்துச்சு. பட் என்ன தான் சொன்னாலுமே வந்துட்டு ஆளுக்கு வந்துட்டு இப்படி ஒரு நடந்துட்டுது அப்படின்ட்டு கேட்டோன்னே கவலை ஆகிட்டுது. அப்போ நான் வந்து சொன்னேன், நான் ஓகே தங்கச்சி நான் வாரேன் அப்படின்னு சொல்லி. கட்டாயம் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து
நன்மையான காரியங்களுக்கு வந்துட்டு இல்லாட்டிலும் நாங்கள் இப்படியான நிகழ்வுகளுக்கு கட்டாயம் வந்து நிற்கணும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஓரளவு ஓகேயாக இருக்கிறவங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்லை, ஒரு கதைக்கு எங்கட சுச்சுவேஷனால் போக முடியாமல் போனால் பரவாயில்லை. இவங்களோட நிலைமையை வந்து உங்களுக்கு தெரியும், வந்து கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வருஷமாக நாங்கள் ஹெல்ப்பிங் ஸ்டார்ட் பண்ண தொடங்கின முதலாவது வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நாங்கள் வந்து தம்பிக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்துட்டு செஞ்சு கொண்டு வரோம். ஆரம்ப நாட்களில் வந்து அவரை நாங்கள் காணைக்குள்ளே நான் நினைக்கிறேன் வயசு ஒரு 18 வயசு அப்படி இருக்கும். இப்போ அவருக்கு ஏதோ 23 வயசு நினைக்கிறேன். வந்து கிட்டத்தட்ட 13-12 வருஷமாக டயாலிசிஸ் செஞ்சு ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கடைசி தருவாயில் இன்றைய தினம் வந்து ஆள் இறந்துருக்கிறார். அப்போ திருப்பி வந்துட்டு அவங்களோட அக்கா வந்துட்டு நான் கால் பண்ணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன மாதிரியன்னா வருவீங்களா அப்படின்னு கேட்க நான் சொன்னோம் நான் வருவேன். எத்தனை மணிக்கு பொடி வேறுமெண்டு கேட்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்களாம். இரவு வந்து 12 மணி அப்படி ஒரு வலிப்புன்ற ஆளுக்கு வந்தான். அப்போ வர வந்துட்டு தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிற இடையிலையோ இல்லாட்டி அங்கே கொண்டு போன அப்புறம் வந்துட்டு ஆள் வந்து இப்படி முடிஞ்சுதான் அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லையும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அழத்துணைக்கிட்டவண்ணா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த தங்கச்சி வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தா. அப்போ கட்டாயம் வந்து நாங்கள் இந்த ஒரு சம்பவத்தில் வந்து நாங்கள் பங்கெடுக்கணும். பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான ஏதோ ஒரு சப்போர்ட் நாங்கள் இந்த கடைசி நேரத்தில் வந்து செய்யணும். ஏன்னு சொன்னால் தம்பி உயிரோடு இருக்கக்குள்ள நான் சொன்ன விஷயம் வந்து அதுக்காண்டி நீ வந்து உனக்கு ஒன்று நடந்தா இல்லாட்டி நீ வந்து இறந்தா நான் வந்துட்டு அண்ணா பாப்பண்டான்னு சொல்லி அவனுக்கு என்னால் சொல்ல முடியாது. பட் வந்து என் மனசில் இருந்தது நான் வந்து சொன்னான் எந்த ஒரு கஷ்டத்துலேயும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரிக்கு இன்றைக்கி வந்துட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டுது. அப்போ நாங்கள் வந்துட்டு போயிட்டு அவங்களோட அந்த ஃபியூனரலுக்கான கண்டிப்பாக ஒரு பெரிய செலவுண்டு வேறு உங்களுக்கு தெரியும். நார்மலாக வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெட்டி எடுக்கிறனாலே சரியான மாதிரிக்கு வீலை. அப்போ நான் கேட்டேன் யாரெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்க தெரியலையாண்ணா, ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு பெட்டி எடுக்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்துட்டு போய் செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இதில் யார்கிட்ட காசு இருக்குது யாரோட கதைக்கணும் கொள்ளணும்னு சொல்லி எதுவுமே யோசிக்கலை. மேபி போகிற வழியில் நாங்கள் யோசிப்போம், இல்லாட்டி வந்துட்டு அதுக்கு பிறகு யோசிக்கலாம். இப்போ வந்துட்டு முதல்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இருக்க வந்து கால் பண்ணி நாங்கள் கேட்போம் வந்து என்ன மாதிரி நிலைமையாக்கள் வந்துட்டு நம்ம உண்டு. ஹலோ ஓம் தங்கச்சி எங்கே நிற்கிறீங்க? எங்கே அது சரியா எங்க வீட்டை பொடி வந்துட்டுதோ? இல்ல கொரோனா என்ன பரையில 8 மணிக்குதான் தாரம்ப சொல்லிக்கிறாங்க. வந்தேன் அடிக்கட்ட கிருஷ்ணானா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்குது? அங்க தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல்ல என்ன? ஓ 2 மணிக்கு ஷூரா வந்துடுமோ? ஓ இப்ப கொரோனா வந்து வண்டிக்கு சொன்னவீங்க அவர் வந்தோன்னு ஆரம்பிட்டவீங்க பொலிசு அலுவல் எல்லாம் முடிஞ்சுது. அவர் வந்தா சரி கிருஷ்ணானா. தம்பிட அம்மா அங்க அவ ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி போயிட்டா. சரி அப்போ நீங்கள் எனக்கு ஒரு அதுக்கு வந்த உடனே அடிங்கோ, நானும் இங்கே இருந்து வெளுக்கிறேன் என்ன? சரிங்க. சரி ஓகே அப்படின்னா ஓகே நீங்கள் வந்தோன்னே அடிங்க. அப்படின்னா எனக்கு இன்னொரு சின்ன அலுவல் ஒன்றுக்கு அப்படின்னா அதே முடிச்சுட்டு வாரேன். அப்போ கணக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ உண்மையிலேயே வந்து தம்பின்ற இந்த நிகழ்ந்த மரணம் வந்து நிறைய பேருக்கான ஒரு சேடான நியூஸாக இருக்கும். வந்து மெயினாக அவங்களோட அம்மா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெத்ததாய்க்கு வந்து அது எப்படி இருந்தாலுமே வந்து பிள்ளை தான். அப்போ கண்டிப்பாக அவங்க வந்துட்டு நிறைய அழுது குளறுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே கவலையாக இருந்தாலும் அது இன்றைய தினம் ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்குரிய ஒரு கவலையாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு விடுதலையாக தான் நான் இதை சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் நான் வந்து இப்படி கதைக்கிறத பார்த்தா நீங்கள் நினைக்கலாம் என்ன அவன் ஒரு இளம்பொடியன் வந்துட்டு இறந்து போனதை ஒரு குடும்பத்துக்கு விடுதலைன்னு சொல்கிறான்னு சொல்லி. உண்மையிலே வந்து தம்பின்ற இறப்புன்றது வந்து அது ஒரு நாள் தான். ஆனால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவனுக்கு வந்துட்டு அதுக்கும் மேலால் என்ன சொல்கிற வந்துட்டு சாவுக்கும் மேலான ஒரு வேதனை. நான் வந்து அந்த வீடியோட அந்த இடத்துண்டு அளவுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கோ. இல்லை உனக்கு என்ன அப்போ இருக்குது விருப்பம் ஆசை ஒன்றுமே இதை வேண்டாம். நிம்மதியாக இருந்தாலே நிம்மதியாக இருக்கிற அது தெரிஞ்சிச்சு. இனிமேல் எனக்கு சாவு தான் வேறு ஒன்றும் வேண்டாம். இன்னும் வழியாக போய் வரதா சரி வழியாக ஆச்சு என்னது இல்லை போய் வரண்டா நிம்மதியாக போய் வந்தாலும் காணும் வளத்தை தெரிஞ்சு முடிஞ்சு ஆக்குவானது இதுக்கு மேலே இருக்கிறேன்டா கடவுளுக்கு கண்ணுது
இது வச்சு இனிமேல் எடுத்தால் தான் சரி கடவுள். இனிமேல் நாளுக்கு தெரியாது. வெயில் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் என்ன போட்டு பாட்டு. யாருக்கு சொல்லி ஆடுறது, யாருக்கு நாளே இல்லாத பக்கம் போகிறவா. அவனுக்கு தண்ணி ஒரு பக்கம் பிடாச்சி கொண்டு உடம்பு ஒரு பக்கம் கீட்டா கிடாது. அதுக்கு கலக்கி அனுப்பி என்றார். கொஞ்ச நாள் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் தற்கொலை தாங்க. கடைசி டைமில் வந்து அவனோட உடம்புல டயாலிசிஸ் செய்கிறக்குன்னு சொல்லி கூட வந்துட்டு குத்துறதுக்கு இடமே இல்லை. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கை கால் எல்லாம் வந்துட்டு வீங்கி, வயிறெல்லாம் வீங்கி, எல்லாம் வீங்கி கடைசியில் வந்து காதால் ஏதோ வந்துட்டு மருந்தேற்றி தான் வந்து அவனுக்கு ஏதோ செஞ்சவங்களாம் டயாலிசிஸ் வந்து. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு சிவியராக போயிட்டு வந்த நிலைமை. அவன் கடைசியாக வரைக்குள்ளே சொல்லி அழுதவன், இதுக்கு பார்க்க நான் வந்து சாகிறதே மேலன்னா, நான் வந்துட்டு சூசைட் பண்ண போனேன்னா நான் அம்மா வந்துட்டு அலையுந்தான் செய்யலை அப்படின்னு சொல்லி ஏதோ வந்துட்டு சொன்னோன்னு. அப்போ நான் சொன்னான், சூசைட் பண்ணுறது முடிவில்லையா, ஏதோ கடவுளால் படைக்கப்பட்ட நீங்கள் இருக்கும் காலம் வரைக்கும் இருங்கோ, என்ன நடந்தாலும் அண்ணாவுமே கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போ காலமே உண்மையிலே வந்து இந்த நியூஸ்கள் கேள்விப்பட்ட அப்புறம் நான் இருந்து ஆள்கிட்ட ஒரு சில வீடியோக்கள் வந்து பார்த்தேன். அவன் வந்து நான் வந்து அந்த வீடியோ பார்க்கக்குள்ளே வந்து கவனித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு வீடியோலையுமே அவன் சொல்லியிருக்கான் வந்து தனக்கு வந்து சாவுக்கு பயம் இல்லை, எனக்கு இப்போ வந்தாலும் ரெடி தான், நான் இப்படி இருக்கிறத விட நான் வந்துட்டு செத்து போகிறதே மேலன்னா என்னால் தாங்க இல்லாமல் இருக்குது அப்படின்றத அவன் ஒவ்வொரு வீடியோக்கள்லையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறான். ஆக வந்து 5 வருஷத்துக்கு முன்னம் நாங்கள் எடுத்த அந்த வீடியோவில் அப்போக்குள்ளே வந்தாலும் 18 வயசு, அப்போது கொஞ்சம் அப்போயுமே டயாலிசிஸ் செஞ்சு கொண்டு இருந்தாலும் ஓரளவு வந்து ஓகே இருந்தவர். 15 பேரை படித்து கொண்டு வயிற்றுக்கு கூட்டிக் கொண்டு 3 தரம் ஊரணி ஹாஸ்பிட்டல் வச்சுருந்து காய்ச்சல் வந்தது. காய்ச்சல் வந்துட்டு ஃபுல்லாக தூங்கி விடுவோம், மந்தையை கொண்டு போதான் போட்டு பார்த்துட்டு. இப்போ அந்த டைமில் அவர் அப்படி கதைக்கல. ஆனால் இப்போ ரீசெண்டாக நாங்கள் போன வருஷம் இந்த வருஷம் செஞ்ச வீடியோக்குள்ள அவன் எல்லா வீடியோலையுமே வந்து மென்ஷன் பண்ணிக்கான்னு. காரணம் என்னென்னு சொன்னால், அந்த சொல்லுவாங்க தான், இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னால், அந்த ஒரு சில பேருக்கு ஏதாச்சும் நடக்க போகுன்னு சொன்னால் அது முன்கூட்டியே தெரியும் அப்படின்ற மாதிரி. அது நார்மலாகவே சில பேருக்கு தெரியுமண்டேக்குள்ளே, அதாவது அகால மரணமாகவே வந்துட்டு அது தெரியுமண்டேக்குள்ளே வந்து தம்பிக்கு வந்துட்டு உடல்நிலை அப்படி இருக்கக்குள்ள அவருக்கே அது விளங்கி இருக்குது. ஏன்னா இப்போ ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறைஞ்சி கொண்டு போயிட்டுது. என்ன சொல்கிறது, ஹார்ட்டுன்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு கடைசியாக ஏதோ 30% இருக்கிற மாதிரி வந்து சொன்னவன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 கிட்னியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிட்டு வந்து. அப்போ இதுக்கு மேலே வந்து உயிர் வாழ்கிறது எவ்வளோ தூரம் ரிஸ்கியானதுன்றது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும். அப்போ இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு சொன்னால், பலாளிக்கேன்னா அங்கே தான் வந்துட்டு அவங்க அந்த என்ன சொல்கிறது அந்த ஃபியூனரல் வந்து செய்வாங்க. அப்போ அங்கே போயிட்டு வந்து நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்ச கண்ட்ரிபியூஷனை வந்துட்டு நாங்கள் எங்களோட உறவுகளோடையும் கதைச்சி என்ன சொல்கிறது, நான் உங்களுக்கு தெரியும் வந்து தேவியம்மாட விட்டு மூட்டம் எல்லாம் வந்து நாங்கள் நின்றது மட்டக்களப்பில். அப்போ அம்மா விரும்பின ஒரு விஷயம் வந்துட்டு தான் வந்து செத்தா சின்னவண்ட கையில் தான் வந்து பொடி கொடுக்கணும், அவன் தான் வந்து எல்லாம் செய்யணும்னு சொல்லி. அப்போ அந்த டைமில் நாங்கள் மட்டக்களப்பில் இருந்து கூட வந்துட்டு நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்றக்காண்டி இங்கே வந்து ஃபியூனரல் முழு செலவுமே வந்து நாங்கள் பார்த்தனாங்க. அப்படி இருக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பிக்கு வந்து மேபி ஒரு சில உறவுகள் வந்து இன்னும் நிறையவே இருக்கலாம், அங்கே போனால் தான் வந்து தெரியும். வந்து இப்போ தேவியம்மா அளவுக்கு இல்லாட்டிலும் இப்போ எங்கள் மூலமாக வந்துட்டு உதவியை பெற்று வாழ்ந்த தம்பி அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் கடைசி இந்த ஒரு நிகழ்விலையும் வந்து நாங்கள் எங்களோட ஒரு பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி நாங்கள் வந்துட்டு அங்கே போகிறோம். போய் வந்துட்டு நிலைமையை பார்த்து என்ன மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்றத பார்த்து எங்களால் முடிஞ்ச ஒரு விஷயத்தையும் நாங்கள் செஞ்சுட்டு வரப்போகிறோம். ஸோ அதான் வந்துட்டு நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதே நேரம் வந்து இன்றைக்கி அக்கினி இல்லை, அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அத்தையோட அவன் என்ன இப்போ பேரனை வந்து நாங்கள் ஒருக்கா வந்துட்டு விதுசனை வர சொல்லி எங்களோட வந்துட்டு சும்மா ஹெல்ப்புக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அவனையும் அப்படியே போயிட்டு அதில் ஏற்றிக்கொண்டு அப்படியே நாங்கள் பலாலிக்கு போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம், என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். அதே நேரம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே வந்து
தம்பியோட ஆத்மா வந்துட்டு சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ப்ரே பண்ணுங்க. அதே நேரம் வந்து ஃபியூனரல் வந்து நாளைக்கு தான் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னவங்க. நேற்றையான் வீடியோலேயே சொன்ன நான் இன்றைய தினம் வந்துட்டு நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்போ நாளைக்குமே நாங்கள் நிற்க போகிறது இல்லை. அதனால் இன்றைய தினம் போய் எங்களால் முடிஞ்சதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அங்கே பலாலிக்கிட்ட போயிட்டு வந்து நாங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, நாங்கள் இப்போ பலாலிக்கிட்ட வந்துட்டோம். தங்கச்சி வந்து சொன்னோம் 2 மணிக்கு பொடி வந்து வந்துடுமெண்டு. ஆனால் இப்போ நேரம் 3:30 இன்னும் ஒரு முடிவும் சொல்லலை. இப்போ நாங்கள் உடுப்புட்டி அளவிலையும் முடிச்சு கொண்டு வந்துட்டோம். இன்னும் பதில் கிடைக்காதபடியாக திருப்பி அடித்து பார்ப்போம். மற்றென்றால் அந்த சரியான லொக்கேஷனை வந்து எங்களுக்கு மறந்து போய்த்துது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சொல்லி கொண்டிருக்க தெரியுமா இப்போ விடுவாங்கண்டு. ஹலோ ஹலோ சொல்லுங்க கிருஷ்ணா. ஓம்மா, என்ன ஆட்டம் தாங்க வந்துட்டோண்டோ? இல்ல நான் 1/2 மணிக்கு தானே வருவோம். இப்போ கால் பண்ணியேவினா இப்போ நாங்கள் அலுவல் முடியுதா? போஸ்ட்மார்ட்டம் செய்து முடியுதா? 4 மணிக்கு தானே தாரம்னு சொன்னதா? தெல்லிப்பல ஹாஸ்பிட்டல்லையோ? ஓ நான் இப்போ வந்துட்டு நான் வந்தேன்னு அடிக்கட்டும் உங்களுக்கு. சரி சரி. இல்லை நீங்கள் 2 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்ன நீங்கள் தானே? இல்ல 2 மணி என்று தான் சொன்னதுன்னா இது பொடுசாக்கள் வேற பிந்திட்டாங்க. 2 அப்படித்தான் வந்தது. இப்போ ஏற்றிக்கொண்டு வந்தது. அப்போ இப்போ வீட்டையா நிற்கிறது? வீட்டை நான் தானே நிற்கிறேன். விட்டது ஆண்டியாக்கள் நிற்கணும். அண்டி என்று அங்க அவன் புஷ்பராஜன் அம்மாண்ட தங்கச்சி பெரிய தமக்கா நிக்குது. அவன் புதுமையாண்டி சித்தப்பா எல்லாம் அங்க ஹாஸ்பிட்டல்ல பாருங்க. எங்க அது வீடு? அந்த நீங்க வந்துட்டு கோல் பண்ணுங்களேன். அந்த பலாலி நான் அங்கே வந்துட்டேன். பலாலி இந்த இதுக்கிட்ட நிற்கிறேன். எங்கண்டா அது இலை போரான அந்த தென்னோலாட்டிக்கோ அது அங்கே கிடைக்கும். அந்த பெரவடி கடையில நிப்பாட்டுங்க. நான் ஃபாதர்கிட்ட போயிட்டு வரேன். இது வீடு காரை கண்டிட்டு பாரு நீங்க. ஆமாம் ஆமாம். சரி சரி. அடையப்பா உங்ககிட்ட நாங்கள் எங்க வீட்டை போயிட்டு போக மாட்டோம். வீட்டை இப்போ போயிட்டு அப்புறம் பொடி வேற வருவோம் இல்லை? நீங்கள் ஏமாடா இப்படி உந்த பொடி வந்து யோசிச்சு பாரு. உயிருக்கு எவ்வளோ போராடி இறந்ததுண்டு. ஆனால் எங்கடையிலெல்லாம் அங்கே இங்கெல்லாம் போகமா ஓடி திரிஞ்சு வாழ்க்கையை வாழ தெரியாமல் ஆக்சிடென்ட் பட்டு சாகுது கொஞ்சம். அது எனக்கு தானே பார்க்கட்டும். எது தங்கச்சி வீடு? வீடு எது? ஓ அது செய்வாங்க. லேட்டா பார்த்தேன் நான் உங்களோட டிக்டோக்கு அடிச்சிருக்கா செல்லுவமோ ஆனால் அரைஞ்சி வந்துட்டீங்க. நீங்கள் சொல்லிட்டோம் வேண்டாவே அம்மா அப்பா என்னண்டா நல்லா வந்துட்டுமா? ஆமாம் அவே நீ தேவையில்லை. இல்லை அலுவல் முடிஞ்சா? அது சரியா. அப்போ நாங்கள் அப்போ அங்கால ஒரு மணி பேர் இங்கே இனிப்போம் கூட வந்தோண்டு வைக்கணுமாவே. சரி சரியோ. அந்த 2 பேரும் கொண்டு போயிடுறேன். ஐயோ அண்ணா, ஐயோ நான் கையில நான் ஒரே வட்டிக்கு போப்போம். அண்ணா உள்ள கை நடந்தது. ஐயோ சொல்ல வரேன். நல்லது வேண்டாட போவோம். ஐயோ எனக்கு வேண்டாம் விடுங்கோ வட்டி வருது. ஐயோ ஐயா ஐயோ ஐயா எந்த வருது. ஐயோ போட்டு போட்டு
சரியா அவர் தான் எல்லா இடம் கொண்டு தெரிகிறது. அவருங்க அப்பா என்ன மாதிரி முடி வேணாமா எல்லாம் முடிஞ்சது வெளிக்கால நீ ஆகிய இல்லை பட்டியெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு எல்லாம் பக்கத்தில் இல்லை எல்லாம் கொண்டு தான் நாங்கள் அப்பா நிற்கிறாரு அங்கே சரி அவருக்கு சாப்பிடவே கொடுத்தீங்க அம்மா சாப்பிட மாட்டா இதை சொல்கிறேன் என்ன பயங்கரம் அழுதும் நிற்கிறாள் தேத்தனை கூட பார்த்து இவர் ஐயாரு அம்மாட சவரன் அப்போ சொந்தமா ஓகே ஓகே இல்லை கண்டமே கிடையாது இது நாட்டுன்னா காசு இல்லை அவனுக்கு 1200 கிடக்கும் ஓ நீங்கள் வந்தாட்டோ 1100 எங்கே தென்னிப்பள்ளியிலேருந்து வந்து வந்த விதத்தை பார்த்தீரப்ப நான் என்ன அப்போ செய்கிறேன் எனக்கு கிட்ட வந்தாலும் அவளுக்கு தான் எதிரி மெத்தின எங்கள்கிட்ட கூட்டின்னு வந்துருப்பேன் இல்லை இது பார்த்துட்டுப்பா நம்ம நிற்போம் உண்டு அதே மாதிரி நம்ம நின்றது அதே மாதிரி இங்கே உள்ள ஆட்கள் எல்லாரும் யோசிப்பாங்க என்ன அப்போ இவ்வளவு நாங்கள் சொந்த பந்தம் எல்லாம் நிற்கக்குள்ள என்னட்ட வந்து அழுகுறாண்டு இத்தனை நேரமாக அவன் தம்பியோட கடைசி சொல்லி கொண்டு இருந்திருப்பான் அவன் அந்த சொன்ன வார்த்தை தாண்டா அப்போ எனக்கு இப்போயும் ஓடிட்டுது என்ன எப்போ வந்தாலும் தான் வந்து சாகிறது கூட துணிஞ்சிட்டேன் என்னென்று சொல்லுவான் அதுதான் உண்மையிலேயே கவலையாக இருக்குது அதான் நாங்கள் சொன்னோன்னா என்னது ஓகே அப்போ நாங்கள் உண்மையிலேயே வந்த விஷயம் மெயினாக வந்து என்ன சொல்கிறது இது நாங்கள் அந்த பட்டி இறக்கணும் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது செலவுகளுக்கு எல்லாம் வந்துட்டு உதவி செய்யணும் அவையில் நோமலாக என்ன சொல்கிறது எல்லாம் செஞ்சு வந்துருப்பேன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏதோ ஒரு தைரியத்தில் செய்கிறாங்க கைவிட மாட்டோம்ன்ற நம்பிக்கை அதான் அப்போ அதை இந்த மாதிரி இந்த பொறுப்பாக இருப்பானே அவரோட காய்ச்சி போட்டு இப்போ இந்த மெயினாக நான் பிளான் பண்ணேன்னு என்னண்டா தம்பி இப்போ நாங்கள் அவைக்கு வந்துட்டு மாதம் அந்த காசு கொடுத்தாங்கல்ல 20,000 அதில் வந்து 3 மாதம் காசு கொடுத்தாங்க கொடுத்தா 7 மாதம் காசு இருக்குது அப்போ அதில் 140 இருக்குது நம்மளா இப்போ அது வந்து அதே ஓரளவு கொஞ்சம் பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்டா பட் அது பிள்ளைய கூப்பிட்டு கேட்டால் தெரியும் இப்போ இது வரைக்கும் என்ன மாதிரி எவ்வளோ முடிஞ்சிருக்கு கொண்டிருக்கான்னு சொல்லி கேட்டு போட்டு அப்படி அடிஷ்னலாக தேவைன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை எடுத்து கொடுக்கலாம் அதே நேரம் அங்கால என்ன மாதிரி முடியும்னு தெரியாது தானே என்ன சொல்கிறேன் இப்போ நாங்கள் இப்போ தேவியம்மாவோட ஃபியூனரல் வந்துட்டு செஞ்ச மாதிரிக்கு இங்கே நாங்கள் எல்லாத்துக்கும் செலவிட்டு செய்யலாது ஏன்டா இப்போ அவங்களுக்குண்டு சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க இருந்தாலும் தெரியாது இப்போ எல்லோரும் எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி இல்லை தானே அப்போ அதால் நாங்கள் எங்களோட கடமையை வந்து நாங்கள் செய்யணும் கொண்டு வந்தாங்க அப்போ ஒரு ஓரமாக நின்று என்ன வகையில் நாங்கள் பங்கேற்க முடியுமோ அந்த பங்கை வந்துட்டு ஏற்றுட்டு போகணும் அப்படின்றதான் இருப்பாங்க என்னென்றால் நாளைக்கு தான் வந்து பொடி வந்து எடுப்பாங்க அவன் நாளைக்கு தான் எடுப்பான் ஏன் ஸோ எடுப்பாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு நாளைய தினம் நிற்க மாட்டோம் அதால் இன்றைக்கே வந்துட்டு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சு போட்டு போனோம்னு சொன்னால் ஓகே அதே நேரம் தம்பிகிட்ட பொடி வேறு ஒரு கடைசியாக பார்த்துட்டு போனோம்னு சொன்னால் ஓகே என்னென்றால் நாங்கள் 6 மணிக்கு கொழும்பு போகணும் இப்போ நேரம் 5 மணி ஆகிட்டுது அதாலேயும் ஒரு யோசனையாக இருக்குது சரி பரவாயில்ல என்ன நடந்தாலும் போகிறதானே எனக்கு அவள் வந்த வேறதுக்குறாப்ப எனக்கு இந்த ஆக்கள் எல்லாம் பார்த்துட்டு நிற்கேன் இப்போ அப்போ அவையோ ஆனால் அவன் அந்த என்ன சொன்னேன் நன்றி மறக்காமல் வந்து அந்த அப்படி வந்தது எனக்கு உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறப்ப நான் என்ன செய்கிறேன்னு சொல்லாமல் என்ன நான் இப்போ ஒரு பொம்பளையாக இருந்தால் டக்காண்டே நான் அவள் பிடிச்சி உள்ள கூட்டிகிட்டு போயிருப்பேன் நான் தம்பின்ற பொடி வேறட்டும் பார்ப்போம் மற்ற தங்கச்சியையும் அவரை விட தங்கச்சி பிள்ளைய கேட்டால் தெரியும் என்ன மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த அக்கா பேசணும் தானே அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணல வடியாக இருக்கா கூட்டி கொண்டு வச்சு அது என்ன சொல்கிறது நமக்கு இப்போ சொல்கிறது தெரியும் அவங்களாம் சொன்னால் தான் அந்த பிரச்சனை என்ன மாதிரி நடந்ததுன்னு சொல்லி இவங்க பார்க்குறவங்களுக்கும் தெளிவாக தான்
உள்ள வந்தடா என்ன சொல்லலாம் கூட பொம்பளை எல்லாம் ரெண்டு அழுது வந்துட்டு பொடி வந்தா அப்புறம்டா ஓகே பொடி வராமல் நாங்கள் உள்ளே போயிட்டு என்னத்தை காட்டுனா நீ அவள் என்னையை கண்டுட்டு அவள் இன்னும் குளறி கொண்டு நிற்பாள் அதாவது அதை நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம் வந்த அப்புறம் போவோமே. என்ன இப்போ எத்தனை மத்தியெல்லாம் முடிஞ்சு ஒரு மத்தியானத்துக்கு மேலே சொல்லுங்க. என்ன எல்லாம் ஆஸ்பத்திரியில் எல்லாம் முடிஞ்சுதானே ஒளியாலே ஒரு மத்தியம் 2 மத்தியம் அப்போ இன்னும் 2 மத்தியால் என்ன ஊசியெல்லாம் அடிச்சாச்சோ இன்னும் அடிக்கல என்னண்ணா 2 மத்தியாத்துக்கிட்டே ஆகுமே 7:30 சரி சரி வந்து கிட்ட விழுக்கிட்ட அப்புறம் அடிங்க நான் சரி இதுதான் இங்கே நிற்கிறாளோ இது மற்ற தேப்பன் இருக்குல்ல மற்ற தேப்பൻ്റെ தாயிൻ്റെ மேண்டாய் தாய் மாமன் அப்போ தங்கவா வச்சுவா நீங்களா ஆட வச்சிங்களா இப்போ தம்பியாரு இப்போ செத்தவரை தேப்பன் இருக்குல்ல தேப்பൻ്റെ தமக்கை இருக்குல்ல தமக்கைൻ്റെ மேன் தான் இப்போ எடுத்தது இப்போ இந்த எடுத்த காய்ச்சல். இது உங்களுக்கு தெரியும் தானே என்ன நடந்த இந்த தம்பிக்கு இரவு நீங்கள் எங்கே நின்றாங்க? நாங்கள் அங்கே பக்கத்தில் வளலை. ஓ அப்போ இப்போ இவ்வளோ நாங்கள் வேறு முதல்ல கொண்டு போயிட்டு இவ்வளோ நாளைக்குள்ளேயும் நேற்று தானே ஆம்புலன்ஸுக்கு அடித்து கொண்டு போயிருக்கேன். இப்போ சில முதல்ல கொண்டு போகணும் இந்த வெளிப்போல் வேறு டைமில் இவங்களுக்கு ஆட்டோ பக்கத்து வசதி இல்லாட்டா அடிப்பிடும். மற்ற எல்லா டைமில் இவங்களுக்கு ஆட்டோ வசதிகளும் இருக்கணுமே. இரவு வந்துட்டு ஆம்புலன்ஸுக்கு அடித்து கொண்டு போய் என்ன போகிற வழியிலே சரியாமல் இல்லாட்டி எங்கே கொண்டு போகணும்? இல்லை வலிப்பு வந்தேன்னு சொல்லி தான் சொன்னாங்க. வலிப்பு வந்த அப்புறம் சொல்லி இப்போ வந்து ஏதோ மேலும் அடிக்கடி வலிப்பு வாரது அவியல் என்ன நினைச்சிருமே அடிக்கடி வார வலிப்பு தானேன்னு தான் அவியல் நினைச்சிருக்கிறேன். ஆள் எப்படி இருந்தவர் நேற்று நீங்கள் நேற்று கண்டீங்க? காணையில் ஆள் வயிறும் கொஞ்சம் வீக்கம் தானே இது ஒரு பிரச்சனை தெரியும். அப்போ நேற்று கொஞ்சம் ஆள் ஏதோ தலை சுத்து மாதிரி இருந்திருக்குங்க. தலை சுத்து மாதிரி இருக்குது. தேப்பனையும் தாயும் கூப்பிட்ருக்கு இதாவே. அப்போ அவியல் வந்து கொஞ்சம் மீற துணி போட்டு பொடிய அப்படி எப்படி என்றீங்க. அப்போ அந்த நேரத்தில் அவியலும் ஆம்புலன்ஸுக்கு அடித்தது என்னென்ன முதல்ல அப்போ ஆம்புலன்ஸுக்கு அடிக்கவே அவங்க வந்து சொன்னதான் அப்படி வந்து. மற்றது இவர் தம்பிൻ്റെ தங்கச்சியோ அவள் இல்லை இல்லை அவள் இங்கே இருக்கணும் இல்லை நம்ம குழந்தை இப்போ ஒரு 3 மாதம் நான் காணையில் அவள் விரையில என்ன குழந்தை உள்ளதான் இருக்குது. அவையில் இப்போ அந்த ஆள் கிட்ட வந்துட்டு குழந்தை எத்தனை மாதம்? 3 மாதத்துக்கிட்ட. அப்போ பிள்ளைங்க இருக்குது பிள்ளைங்க இருக்குது. இப்போ பிள்ளை அழுது இப்போ ஆட்டோவில் வந்து பால் கொடுத்துட்டு திருப்பி தான் போகிறான் எங்கள் ஹாஸ்பிட்டல். அவன் அங்கே நிற்கிறான். அவள் சவரம் முன்னாடி அவன் அந்த சப்போர்ட் மூணு மேலே எடுக்கிறாரு. அப்போ போனவியல் இப்போ அவன் இன்னும் விரையில. அப்போ இப்போ அம்மா என்ன அம்மா வந்துட்டா? அப்போ அம்மா வந்துட்டேன்னா தாயை போய் சொல்லிச்சு என்ன தாய் ஆள் கொஞ்சம் பார்க்க எமோஷனல் ஆகி கொண்டு அப்போ அதனால தாயை விட்டுட்டு தேப்ப நாக்கள் நிற்கணும். இவா தானே இப்போ இதுக்கு நிற்கிற எமோஷன் தான் இவா மட்டும்தான். இப்போ மற்றேன்னா இப்போ நீங்களும் கிட்டத்தட்ட தம்பிக்கு ஒரு சௌரம் மாதிரி தானே. இப்போ ஆறு இப்போ மெயினாக எல்லாம் செலவெல்லாம் செய்கிறதெல்லாம் செலவாண்டு இப்போ மெயினாக ஆண்டில் அவங்களுக்கு சொந்தக்காரர் யாரும் எல்லாம் சொல்லி கிடைக்கணும் கையில் என்ன கிடைக்கல. இப்போ பட்டியல் இதில் குறையண்டு இல்லைண்ணா. என்னென்றால் நாங்களும் இப்போ தெரியாமல் தம்பியோட விழாவும் நாங்கள் பயணித்தோம். நாங்கள் எல்லாம் பயணித்தா வந்துட்டு ஏதோ அவர் எனக்கு உண்மையாக அதுக்காண்டி அப்படி சொல்கிறாண்டு இல்லை. இப்போ நம்மளாக ஒரு மனுஷனை பார்த்து தெரியும் தானே என்ன இவர் வந்து உயிர் தப்பி வாழுதாரோ இல்லையோண்டோ. இப்போ எங்களுக்கு தெரியும் எண்டோ செண்டோ இப்படி சம்பவம் நடக்குமுண்டு. ஆனால் இவ்வளோ தூரம் டக்குன்னு பேர் மட்டும் எதிர்பார்க்கல. இப்போ இவ்வளோ தூரம் கை கொடுத்த நாங்கள் இன்றைக்கு ஒரு கடைசி நாளில் வந்து கை விட்டுட்டு போகிற அலையிலேன்னா வந்தாங்க. நான் விடியவே விடுது நான் 11 மணிக்கு. அப்போ தங்கச்சி ஒரு காய்ச்சி லேட் பண்ணி கொண்டு இருந்தார். இப்போ கடைசியாக வந்து இப்போ இன்னும் வரையில் சொன்ன மாதிரியும் 6 மணிக்கு கொழும்பு போகணும் நாங்கள். பட் இருந்தாலும் காலை பார்த்துட்டு போக முடியாது நிற்கிறேன் வந்து. அப்போ இதெல்லாம் சொல்லியாச்சுது இந்த மாதிரி அங்கே பட்டிக்காம காசை கொடுத்தா தான் வந்துருப்பாங்க. யாரும் கொடுத்துருப்பாங்க. நான் போன சொந்தக்கார யாரும் கொடுத்துருப்பாங்க. நான் இல்லை தங்கச்சியை அடித்து கேட்டேன். நான் அப்போ அடித்து கேட்கவா சொன்னால் அதெல்லாம் எடுத்தாச்சுட்டேன். இப்போ யார் என்ன செய்கிறேன்னு சொல்கிறேன்டா தெரியாது. மேபி யாரும் கொடுப்பாங்க டக்குன்னா திருப்பி நீங்கள் செய்ய வேண்டி வரும் தானே. அப்போ நாங்கள் வந்து நான் ஏன்டா சம்டைம் அப்படி மிஷுன்னா நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை செய்வோம்னு போட்டு அடிக்க வந்து ஆள் சொல்லிச்சு. அதெல்லாம் எடுத்தாச்சுது. இனி வீட்டை வந்த அப்புறம் தான் இனி அப்படி இப்படி பார்த்து செய்யணும். நாங்கள் தான் மெயினாக செய்யணும். நீங்கள் தான் ஒன்று சவரணும்டா செய்யணும்னு சொல்லி
அதை விட நீ நாளைக்கு தானே எடுக்க போகிறீங்களா என்ன? நாளைக்கு 3 மணி ஆகும் கோயிலில் பூசை வச்சு எடுக்க 3 மணி ஆகும். சில வேளை என்னடா தம்பி நம்ம வந்துட்டோம்னால இன்றைக்கு வந்துன்னா நம்ம போகிறோம் ஏர்போர்ட்டுக்கு போனோம்னால் திரும்பினாலும் இரவு ஓடினா சம்டைம் வந்து படுத்துடும். 3 மணிக்குண்டா சில வேளை வரக்கூடும். வேண்டா வந்தால் நாளைய நிகழ்விலையும் கலந்து கொள்ளலாம். 3 மணி என்ன இப்படி இங்கே எடுத்து 10:30 எடுத்து 2 மணி 2:30 எடுத்துருவாங்க. ஏன்னா பூசை 1/2 மணி நேரத்துக்கு மீனா பூசை. அப்போ 3 மணி கணக்காண்டா இங்கே வீட்டிலேருந்து எடுத்து கோயிலெல்லாம் வச்சு ரெடி பண்ண 1/2 மணி நேரம் 3/4 ஆகும். அப்படியே 3 மணி வந்தேன்னா இப்போ நார்மலாக இங்கே இப்போ சாதாரணமாக எவ்வளவு முடியுமான்னு நினைக்கிறீங்க? ரெண்டாவது இப்போ என்ன சொல்கிறது, எங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குன்னு இப்போ யார் என்ன சொன்னாலும் அவன் தம்பி வந்து உயிரோடு இருக்கக்குள்ளேயே நான் சொன்னேன். நான் அப்படி இது முன்னாடி கட்டாயம் வெளிநாட்டில் முதல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜூரி பார்த்துறாங்க. அதால் நான் சொன்னேன். நான் இல்லை இப்படி தான் உங்களுக்கு தெரியும். நான் முந்தி எங்கள் முல்லைத்தீவிர ஒரு அம்மா ஒரு ஆட்டு இதெல்லாம் போய் நாங்கள் செஞ்சு கொடுத்தனாங்க. அந்த மாதிரிக்கு இப்போ இவையிலும் என்ன சொல்கிற அளவுக்கு என்ன மேலே கஷ்டம் தானே. ஏன்னா உங்களோட சவரங்களுக்குள்ள இதெல்லாம் இப்போ என்ன சூழ்நிலைன்னா இப்போ முதல் படியன்று எல்லாமே சில ஜனங்கள் உதவி செய்திருக்குங்க. அதே எல்லா டைம்லையும் சில பேர் உதவி செய்யாதுகள். அப்போ இவியலுக்கு ஏதோ ஒரு உதவியில் யாரும் மனசு வச்சு நம்ம செய்து அத்தனை ஒழிய மற்றும்படி இப்போ நாங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இருக்கிறத கொடுக்கலாம். மற்றனா இப்போ நீங்களும் வந்து சவரங்களாக இருந்தாலும் டக்குண்டு வந்து ஒரு பெரிய இது செய்கிற அளவுக்கு கஷ்டம் தானே. இப்போ நீங்களும் சாதாரணமாக டெய்லி உழைச்சி வாழ்கிறாங்க. நாங்களும் இந்திய பிரச்சனை சொன்னால் இந்தியன் ரோலர் பிரச்சனாலேயே 25 லட்சம் ரூபா விலை ஒரு 3-4 நாட்கள் செய்து புதுசாக அடுத்து 3-4 நாளையில் 20 லட்சம் விலை போட்டுது. கட்டார்லேருந்து நான் வந்தேன். சின்ன நாள்லேருந்து வந்து அப்படியே போட்டுது. அப்படியான சூழல் ஏதாவது ஒரு நகையோ ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நாங்கள் ஏதாவது செய்து கொள்ளலாம். ஏன்னா இப்போ இது வந்து ஒரு கடைசியாக நடக்கிற விஷயத்தில் இது ஒன்று பார்க்கலாம். வேறு ஆக்கள்கிட்ட மாறினா கூட நாங்கள் ஓரளவுக்கு செய்யலாம். மாறின அளவுக்கு கூட இங்கே சில பேர் வந்து தராதுகள் கஷ்டப்பட்டு. மற்றது இப்போ உண்மைக்கு நான் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் மாற தேவையில்லை. இப்போ நாங்கள் இருக்கிறோடைய உண்மையிலே எங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. நான் என்னென்றால் எப்படி இருந்தாலும் இப்போ தம்பிக்கு இந்த செலவுக்கு அவ்வளோ முடியுதோ சாதாரணமாக என்ன மாதிரிக்கு முடியும்? வேறு தங்கச்சியை கிட்ட தெரியுமோ என்ன மாதிரி என்று இல்லை முடியுமாண்டா. இப்போ பெட்டி செலவு எல்லாம் வந்து ஒரு 4-5 லட்சம் ரூபா கிட்ட முடியும். என்ன நினைக்கிறோம் சாப்பாடுனா நினைக்கிற மாதிரில கல்யாண விஷயங்கள் எல்லாம் வேறு. இது இந்த விஷயங்கள் வந்து நீ அவிய சம்பிரதாயம் என்னென்ன செய்யணும் அதுக்கெல்லாம் செய்ப்பேன். இல்லை நான் சொல்கிறேன் என்னென்றால் இப்போ வந்து இப்போ நான் சொல்கிறேன் இந்த கடைசி கிரியா, அதாவது நாளையான் விஷயத்தை மட்டும் நீங்கள் அந்த பிறகு நடக்கிறத சொல்கிறீங்களோ? இல்லை எல்லாம் இப்போ நாளைக்கு வந்து இதுகள் கடைசி பூசையில் எல்லாம் வச்சு சாப்பாடுகள் வாராக்கள் சாப்பாடு இது செய்ய முறைக்கு செய்கிறதான் சாப்பாடு இதுகள் இனிமேட்டு நீ அப்படி இப்படி சிலவர்கள் கொஞ்சம் எடுக்கும். மற்ற கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கள் சேர்த்தாலும் காசு வேறு இருந்தாலும் இந்த டைமுக்கு வந்து கிடைக்கிற சாத்தியம் இல்லை. அதான் என்னென்றால் இப்போ எனக்கும் வந்து இப்போ இப்படித்தானே நான் இரவு படுத்திருந்தான் விடியெலும்பு மிஸ்கால் வந்துருந்துச்சு. இப்போ எடுத்து பார்த்த உடனே இப்படி விஷயம்னோட அக்கண்டு வந்தேன். இப்போ நாங்களும் இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கு வந்து இப்போ நம்மளாண்டே தான் விஷயம் வழியில் போய் இப்போ யாரும் செய்வாங்க இல்லைன்றில்ல கொஞ்சம் டிலே ஆகும். அதே மாதிரி தான் இப்போ நாங்களும் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு அடக்குன்னு வேறு யாரும் கூட எங்களுக்கே சொல்லுவாங்கள்ல அவங்க இது கொண்டு போய் இது வந்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி. இது போய் முதலும் வீடியோலாம் போனால் தானே இல்லை நார்மலாக இப்போ தம்பிக்கு வந்துட்டு இப்படி என்ன நடந்துட்டது வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு செய்யணும்னு சொன்னாலே நாங்களாகவே அடித்து கேட்டால் யாருடையும் காய்ச்சி செய்யலாம். இப்போ நான் வந்து என்னென்னா இப்போட வந்து இதில் கதைக்கிறதே காரணம் எந்த விதமாகவும் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் இந்த என்ன சொல்கிற ஃப்ராட் வேலையை செய்ய எனக்கு அது தெரியாது. நான் 1000 பேர் 1000 செய்கிற விஷயம் வெளிப்படையாக அதாவது இப்போ நாங்கள் இங்கே வந்து நாங்கள் இங்கே வந்து உங்களோட கதைச்சி நாங்கள் கொண்டு நாங்கள் இப்படிலாம் பிரச்சனை நடந்தது கொண்டது இப்போ இவ்வளவு தந்து நாங்கள் இன்னும் தேப்பனும் தங்கக்காரையும் தெரியணுமோ யார் அப்போ அங்கே இங்கே தங்கக்காரி நிற்கிது கூப்பிடுவா அந்த கருப்பு சட்டையவா? இல்லை இங்கே புண்ணுக்கு வர முன்னுக்கு நீல சட்டையோ அந்த முன்னுக்கு போகிற அப்போ கேஜி உண்டு அவள் தான் தங்கக்காரி. அவன் அஜய் அவர் அப்போ அவர் வந்து அவரை தெரியும். நான் அவரை முந்தைய காரில் எல்லாம் ஏற்றி கொண்டு வந்து இங்கே நாங்கள் தான் அங்கேருந்து இறக்கி கொண்டு வந்து இறக்கிட்டு விட்டு போனாங்கண்ணா. ஓ அப்போ அவரை கேட்டாலும் தெரியும். அப்போ கொஞ்சம் ஆள் கொஞ்சம் தெரியும் எனக்கு தெரியும். தெரியும் ஆளுமே. அப்போ இப்போ பேசிக்காக வந்து இப்போ இந்த இது நம்ம வந்தோன்னா இப்போ பெட்டியை வந்து அவை எடுத்துட்டோம்னு சொன்னால் இப்போ அந்த காசு கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்தர்கள் கதிரைகள் மற்றது வாராக்களுக்கு சோடாவல் தண்ணிகள் அப்படி இப்படிலாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க கொண்டிருக்கீங்கலாம் எல்லாம் கொஞ்சம் தெரியாது. இதுதான் நாளைக்கு நீ எங்கே சுடலை எங்கே இருக்குது தூரமாக பக்கத்தாங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாலே அண்டா நீ தாக்குறது. ஓகே நாளைக்கு அந்த ஒரு கிடாங்கு வெட்டுறதுக்கும் அதுக்கு ஒரு 25,000-30,000 ரூபா கிட்ட வேணும். அது
அதே தொழில் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. கிடங்கு வெட்டுறது மற்றது நீ மேளம் எதுவும் அப்படியே மேளங்கள் அப்படி மேளம் பிடிக்கிறீங்களே மேடம் பிடிக்கிறீங்க நீ அதை நீ கொண்டு வர வாகனத்தில் அது கொஞ்சம் சிலவாகும். அப்போ இவரை கூப்பிட்டு காய்ச்சி பிரியோசனம் இல்லை போல என்ன வேறு காய்ச்சி பிரியோசனங்களை விட அந்த தங்கக்காரியை கூட்டிக்கணும் கொஞ்சம் ஆகும். அப்போ அதில் உள்ளே போய் நாங்கள் தாயோடையும் தங்கையோடையும் காய்ச்சி போட்டோன்னா என்ன சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. டைம் இன்னும் ஷுவர் பண்ணினா கொஞ்சம் நேரம் பண்ணு சொன்னால் நிற்கலாம். அப்படி இல்லைன்னா டிலே பண்ணிடாது. அவள் 15 நிமிஷம் பண்ண இப்போ நான் கிளியர் பண்ணினேன்டா இல்லைலாம் 1 மத்தியம் 1.5 மத்தியம் ஆகும். 1.5 மத்தியம் முண்டேன்னு ஒரு கால் இப்போ தங்கச்சியும் வந்த மாதிரிக்கு நாங்கள் உள்ள வேலை கதைச்சி போட்டு இப்போ நான் நின்றால் இப்போ என்ன விஷயம் விடிய கேள்விப்பட்டக்கு டக்குன்ற ஒரு இது ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா அது அவன் கையில் கொடுத்துட்டு நான் போயிடுவேன். இனி அடுத்த ஆட்டம் நாளைக்கு வர முடிஞ்சால் வருவேன். இப்படி இல்லைன்னு சொன்னாலும் நான் பிறகு கட்டாயம் அவை எப்படி எங்களோட தொடர்பில் இருப்பேன். அவைக்கு கொஞ்சம் தாயாக்கள் தெரியும் தானே. தாயாக்கள் தங்கக்காரி இருக்குல்ல. தங்கக்காரி அது ஆள் கொஞ்சம் பரவாயில்ல. அதை இப்போ எந்த விஷயம் பண்ணாலும் அவியல்கிட்ட நீங்கள் செய்து விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ நாளைக்கு இப்போ நாங்கள் போயிடுவோம். இப்போ நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயம் அவங்க மூலமாக தான் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் இந்த விஷயத்த நீங்கள் அவங்க என்ன விளையாண்டாலும் அவங்கள்ட்ட பொறுப்பு என்றால் இப்போ சப்போர்ட்டாக நாங்களும் இருப்போம். ஆனால் அவள் தான் எடுத்து இதில் இருக்கிறா. அப்போ நீங்கள் மட்டும்னா நான் இப்போ லேட் ஆகிறபடியா நான் வெளுக்கிறேன். நீங்கள் தம்பி வந்தாலும் இருக்கா எனக்கு ஒரு கால் சொல்லுங்க. சில வேலை எங்கே நின்ற மட்டும் வர முடிஞ்சால் வருவோம். இப்படி இல்லை நான் உங்களுக்கு 2 நம்பருக்கு அடிங்க இருக்கா ஃபோனில் 6 61 83 983. மற்றது அந்த இதை நம்பர் வந்து சரியா மற்றது என்ன சொல்கிறது ஆலயம் விரும்பி நிறைய பேர் பார்த்தேன். விரும்பி என்ன இந்த சரியா அவற்ற ஒரு அப்டேட்டுக்காண்டி இப்போ நாங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததை கட்டாயம் தெரியப்படுத்தணும். அதே நேரம் அவைக்கு ஏதோ ஒரு வகையில் அது சப்போர்ட்டாக இருக்கும். கட்டாயம் இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்த வரோம்னு நினச்சது ஏதோ உங்களால் முடிஞ்சது இன்றைய தினம் செய்யணும்னு நினச்சேன்னா சில வேளை நம்ம இந்த வீடியோ கூட பார்த்துட்டு யாரும் இவன் என்ன சொல்கிறது அதில் போனால் தெரியும். இந்த அவள் தாயோட காய்ச்சாக தெரியும். அவர் 5 நிமிஷம் நாங்கள் காய்ச்சிட்டு விளக்கிடுவோம். நாங்கள் இல்லாட்டி தங்கச்சி அவே நீங்கள் முழு நேரம் தங்கக்காரியோட நீங்கள் செலவழிக்கலண்டா மற்றதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தானே இந்த அவே தான் கண்டினியூ அவங்களோட இருக்க டச்சில் இருக்க போகிறாங்களோ அது இல்லை புரட்டிலாம் ஒன்றும் தேவையில்லை. அப்படி நாங்கள் செய்யலை. முழு இதையும் எண்ணிங்கன்னா அவள் கொஞ்சம் எண்ணக்கூடிய இதில் இருக்கிறான். அவள் அழுக நிப்பாட்டுறாள். நம்மளை கண்டா இன்னும் அழுவா. தங்கக்காரி வீட்டில் நிற்கிறேன். மட்டும் ஆறுதல் படுத்த ஐயோ நாளைக்கு வரும்போது ஐயோ இந்த மாதத்துக்கு அம்மா ஓ சரி ஐயா. ஆமாம் 52 வீடு வந்து தனியாக இந்த அழுது இருக்கா யாரையும் விடுங்க. ஆமாம் நான் போனால் 2 வலிக்கும். ஐயோ அண்ணா 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 ஐயோ இது எங்க தம்பி ஐயோ ஐயோ அண்ணா கேக் கொடுக்கலாம்டா கேட்க பிறந்த நாளைக்கு கேக் போனது கொடுக்க ஐயோ 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 அண்ணா அண்ணா என்னன்னு வளர்க்க போறீங்க தம்பியை வளர்க்காதே இல்லை ஐயோ ஐயோ வரல அண்ணா அண்ணாண்டி தெரிஞ்ச கிடக்குறேன் ஐயோ ஐயோ ஆமாம் ஐயோப்பா ஐயோ தம்பி ஐயோ அன்றைக்குள்ள வந்து அவகிட்ட வீட்டு வரைக்கும் கடுமையாக இருந்து இப்போ ஒரு 10 நாள் இருக்கு வேணா வீட்டு 5 நாட்கள் படுக்க இருக்கிறாங்க. இல்லை நீங்கள் வீட்டை வந்து 10 நாள் இருக்கு. 10 நாள் என்ன நடந்த பிறகு கூப்பிட்டுவேன் மலைஞ்சிக்கணும் செய்யுது ஓடி போய்
இப்போ இழுக்குது அப்போ அந்த இழுக்கிறது நான் சீனிங்க கொண்டு சுகர் சீனி கொண்டு வந்து நிமித்தி சுவரங்குறையில சுகர் நடக்கு இன்னொன்று நிமித்தி போடுறது வலிக்குதாது இது சொல்லிட்டான் தோணும் நிமித்தி தம்பி எனக்குள்ள பிள்ளை இருக்கு மழாகை மழை அங்கே ஆம்புலன்ஸுக்கு வந்து அங்கே கொண்டு போவோம் வழியில் கொண்டு போயிடும் புள்ள முடிஞ்சு இங்கே சீவன் போட்டு கொண்டு போய் இங்கே சீவன் போட்டு வலிக்கு கேசி நீங்களும் போனீங்களா ஆம்புலன்ஸ் நானும் மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் போகணும் ஆம்புலன்ஸ் நானும் கொண்டு போக விருப்பம் இல்லை அம்மா பிள்ளை இஞ்சி ஐயா நான் கொண்டு போகும்போது பிள்ளைக்கு நான் வச்சுதான் கொடுத்தேன் அண்டைக்கு மேலே வச்சுதான் கொடுத்தாங்க சாப்பிட்டு படுத்து சாப்பிட இது கொதுமணிக்கணுமா தருவோரா போய்மா அம்மா ஐயா சொன்னுவேன் அம்மா சொன்னுவேன் அம்மா நாட்டையும் போகணும் ஐயோ சொன்னுவேன் அதுவும் சொன்னுவேன் அன்றைக்கு மாதம் இருக்குது எனக்கு வேண்டு மூடம் பிடிக்க வேணும் அறிவிக்க வேணும் நான் சொன்னுவேன் ஐயோ காது தாட்டி மண்ணாட வைக்கிறது நான் சொல்லி போட்டு கராத்தி விருதியை போட்டு வேறன் வாரேன் மாப்பிள்ளை கோட்டு ஒரு நாள் போடை கோட்டு படுத்து கொண்டு வாரேன் ஐயோ அங்கே இப்போ எடுத்துடுவேன் எடுத்து கொடுத்துருவேன் தம்பி பட்டி கூட வழி இப்படி நடக்கும் நான் நினைக்கிறேன் அப்படியே நான் சொன்னாக்கு தான் அப்படியே சொன்னவே இப்போ நான் சொன்னேன் வாராண்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லாம் இங்கே கொண்டு போச்சு ஆம்புலன்ஸ் வெளிப்படையை கொண்டு போட்டு இங்கே கொண்டு போய் தம்பி அங்கே வந்தியே தானே கொண்டு வருவாங்க தூரம் இல்லை இது செல்லிப்படையை கொண்டு போகணும் ஐயோ இத்திர ஓடுறேன் ஐயோ சரி யோசிக்கங்க நடந்து வச்சு நாங்கள் இருக்கோம் தானே என்ன மறக்க நாங்கள் அப்படி மறக்க மாட்டோம் அன்றைக்கு கூட சொல்லுவேன் அம்மாவோட பாருங்க ஐயோ சொல்லுவேன் அம்மா நான் பாவம் அம்மாவோட பாருங்க ஒன்று கூட சொல்லுவேன் ஐயோ வரைக்கும் சொல்லுவேன் இப்போ வேணாண்டிய பிறந்த நான் வரைக்கும் ஐயோ அண்ணாட ஓடு வந்து ஐயோ அண்ணாடு தான் வந்துடுவேன் ஐயோ அன்றைக்கி நின்றியே அண்ணாட நின்று சோடா நான் கொடுத்தே கூட இருந்தாயினதுக்கு போட்டு ஐயோ அண்ணாட இருந்து கொஞ்ச நேரம் இருந்து ஐயோ நேரம் போச்சு அண்ணாவோட போகணும் ஆட்டோட என்ன செய்யறது அவரும் கஷ்டப்பட்டு நான் இருந்து வரமா தெரியும் அவ்வளோ வேதனைப்பட்டவர் 15 வருஷம் ஐயோ அதான் சொல்கிறேன் அவ்வளோ வேதனைப்பட்டவர் தெரியும் தானே அப்போ அதால் அழாங்க நீங்கள் மட்டும்தான் இதில் இருந்து அழுது கொண்டு இருக்கிறீங்க தெரியும் தெரியும் அதுதான் அண்ணா நானும் நட்டு வருவேன் ஐயோ நாங்கள் வருவேன் மறக்க மாட்டேன் ஐயோ அண்ணா நீங்கள் வந்தால் வாங்க பிரச்சனை இல்லை ஐயோ அண்ணா அண்ணா ஐயோ என்னன்னு தம்பி ஐயோ ஒரே அண்ணா அண்ணா ஐயோ ஒரே அண்ணா ஆட்டோக்காரனுக்கு 4000 கொடுக்கணும் ஆட்டோக்காரனுக்கு 4000 கொடுக்கணும் அது மாதிரி ஆட்டோக்காரனுக்கு அப்போ நேற்று எடுத்து அம்மானுக்கு 28 கொடுப்பதும் வேற இல்லையம்மா இந்த காசும் வேற இல்லை அம்மா வந்தாளுக்கு நாங்கள் 2 கரண்ட் காசையும் கட்டி மோட்டர் என்ன கரண்ட் ஐயோ மோட்டர் போட்டு கரண்ட் கதையும் கட்டி இதையும் கூடணும் அம்மான்னு சொல்லுவேன் ஆட்டோ கதையும் கூடண்டு அதுக்கு வர காசு தம்பி சொல்லுவேன் ஐயோ 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 ஒருவனுக்கு முன்னுக்கு சொன்னுவேன் அம்மா நான் கண்ணை மூடுதான் பேட்டு மூட முடியும் மடிவா என்ன விடனே அம்மா என்ன அப்படி செய்ய போறீங்க அப்படி செய்யணும் ஐயோ பேட்டு மூட மாட்டேன் ஐயோ இந்த குழந்தையில பிள்ளைய மடிவா விடுங்கோ ஐயோ நான் இருக்க மாட்டேங்க நாளைக்கு ஐயோ முந்திர ஆளுங்கில கூட பேச்சுக்கு கிளிக்கூட்டம் எடுத்து போடுறது வண்டியில் 6 வண்டிக்கு மறைச்சி போட்டு ஐயோ ஐயோ 2 மணி மடியில் வச்சுருந்து அறிக்கை பிடிக்கும் அதுதான் இப்போ காய்ச்சினாங்களாம் ஹாஸ்பிட்டலில் இருந்து தம்பி வேற கொஞ்சம் சொன்னாங்கம்மா நாங்கள் வெள்ளனை வந்துட்டோம் நீங்கள் இல்லை தானே வெள்ளனை வந்துட்டோம் கன நேரம் ஆயிட்டுது நாங்கள் தூர பயணம் கொண்டு போவோம் கிழமை 11 மணிக்கு பெருமன்னு சொல்லி இந்த மாதிரியில பார்த்தீங்களா சரியா லேட்டாக அதை இப்போ நாங்கள் விளக்கிட போகிறோம் அதான் ரெண்டாள் இதில் கொஞ்சம் காசு வாங்காமல் செலவுக்கு தேவைப்படும் இல்லை நான் உங்கள்கிட்ட வந்துட்டு போட்டேன் எங்கள் மகள் இப்போ பொண்ணுக்கு வரீங்களா நீங்கள் நீங்கள் வாங்கம்மா அப்போ ஓகே
இது என்ன இதை வந்து நீங்கள் வச்சுக்கோ, நான் நாளைக்கு அப்புறம் சரியா சரி நான் அடிலையாவது போவோமே. சரியா மழை வருவேன் சரியா 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 சரி நான் அப்புறம் நாளைக்கு வரேன் இதில் அதில் வந்து 9:40 கொடுத்தேன் நான். இப்போ அன்னிக்காரங்களா இல்லாட்டி நீங்கள் வேண்டி இன்னிக்காரனால இல்லை இந்த திருப்திக்கு அது ஒரு பொய்யா போயிடக்கூடாது வெளியில் அல்லது நீங்கள் எண்ணி பார்த்து ஓகேன்னு சொன்னால் சரி நான் ஃபோன் அடிச்சு சொல்கிறேன். இல்லை நீங்கள் இப்போ எண்ணி பார்த்து சொன்னீங்கன்னா நான் அதை சொல்லுவேன். அம்மாட்ட கொடுத்தேன். கையில் கொடுத்துட்டு போனேன்ப்பா. அப்புறம் ஒரு என்ன உள்ள தெரியாத மாதிரி போயிடுமே. சரியா சோடா குடித்தேன் நான் குடித்தேன். நாளைக்கு பின்னேரமாயினா வருவோம் நம்ம. சரியா சரியாண்ணா? ஓ அது இப்போ வச்சு என்ன சொல்லுவோம் அப்படி சொன்னால் நாளைக்கு பார்ப்போம். நான் இப்போ அவசரம் அப்படியே தான் எங்களுக்கு விஷயம் தெரிய வந்தது. வந்த அப்புறம் ஓ கோல் அடிங்க வந்த அப்புறம் சொல்லுவோம் என்னமேண்டு. பட் இப்போ அந்த இது பெட்டியில் கொண்டாட்டம் பண்ணி கொடுத்து அதை இதில் பார்த்து நீசாக க்ளீன் பண்ணி வர டைம் போயிட்டேன் வாரம் போயிட்டேன். ஓகே சரி பை. சரி இப்போ வந்து நான் கவனிக்கல. பின்னுக்கு வந்து நான் கவனிக்கல. சரியாம்மா சரி நான் போயிட்டு வரேன். சரி அதான் அவள் உள்ளே கொண்டு எடுத்துக்கணும். நீங்கள் கொஞ்சம் சுற்றி இருங்க, 2-3 பேர் தனியாக இருக்கிறேன். இருங்க நான் வரேன். சரியா சரி நாளைக்கு சந்திப்பா. ஓகே சரி இருங்க பிடிங்க. ஓகே 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 சரி வரணுமா? என்ன சொல்லாமடா அந்த செத்தவோட சிச்சுவேஷனில் வந்து பெருசாக நாங்கள் ஒன்றும் கதைச்சு கொள்ளல. அதுதான் பிரச்சனை. சரி நான் வாரம் போயிட்டேண்ணே. அப்போ மற்றது என்ன சொல்கிற அம்மாவோடய நாங்கள் ஒன்றும் கதைக்கலாது. ஒரு கொஞ்சம் அவங்க ஆட்கள் பார்த்து நிற்கிறேன் ஆளுண்ணே. அதான் அப்போ கதைக்கு இல்லாமட்டு நாங்கள் ஒன்றும் கேட்கவுமே இல்லாது. அதே நேரம் என்ன சொல்கிறது தெரியாது. இப்போ தேவியம்மாடையெல்லாம் வந்து அவாக்கு நாங்கள் தான் மெயினாண்டுலாம் செஞ்சடாப்பா. இங்கே வந்து வேக்கி வந்து செய்கிறதுக்கு வந்து ஆட்கள் இருக்குது. ஈவன் காசுகள் கூட வேறு போட்டுக்கிட்டு செய்யலாம். இப்போ எனக்குமே வர முதல் வந்து நான் நினச்சேக்கும் இங்கே வந்த பிறகு பார்க்குற வித்தியாசம் இருக்குண்ணே. நிறைய பேர் ஆக்கள் நிற்கிறாங்க. அந்த வகையில் சந்தோஷம். உண்மையிலே வந்து ஒரு ஆள்கிட்ட உயிர் வந்து இப்படி பிரிஞ்சு போயக்குள்ளே நிறைய பேர் வந்து செய்கிறேன்னா சந்தோஷம். அப்போ நாங்கள் நிறைய காய்ச்சி கொள்ளையில அப்போ அதில் ஒன்றோட்ட சோரமாக அந்த அண்ணா நின்றார். அப்போ அவரோட வந்து நாங்கள் கதைச்சிருந்தோம். அப்போ அவற்றை ஒரு எதிர்பார்க்கக்குள்ள உண்மைதான். இந்த காலம் எதை எடுத்துக்கொண்டாலும் செலவு தான். நாங்கள் இப்போ ஒரு பட்டி என்று சொல்கிறோமோ அந்த பட்டி கூட நியாயமாக விலையாக இருக்குமா நம்பி குறைஞ்ச பட்டியே ஒரு 30-40 பேர் அவ்வளோ அதுதான். அப்போ அப்படி பார்ப்போன்னா செலவுகள்லாம். அப்போ ஏதோ உங்களால் முடிஞ்சது வந்து நான் டக்குன்னு பிளான் பண்ணது வந்து அந்த மாத காசு உண்மையிலேயே மாதாந்த செலவுன்னு சொல்லக்குள்ளே அவர் தம்பி இருக்கிறான் என்ன. அப்போ அதை வந்து டக்குன்னு பிளான் பண்ணி போட்டு கொண்டு வந்து 7 மாத காசு. இப்போ சில பேருன்னு சொன்னால் உண்மையிலேயே என்ன சொல்கிறது இப்போ வேறு எங்கேனுண்டா கொண்டாலோ இல்லாட்டி அமௌண்ட்டு செஞ்சாலோ இல்லாட்டி இந்த செத்த விடன்னு சொன்னாலும் இப்போ தம்பி இறந்துட்டான்னு சொன்னாலே நீ அந்த மாதாந்த உதவி என்று கூட இவைக்கு தேவைப்படாதானே. அப்படி என்று யோசித்து செய்கிறாக்களும் உண்டு.
இப்போ நான் கூட அறிஞ்சிருக்கேன் ஒரு சில சம்பவங்கள். அப்போ அதால் அப்படியான ஒரு ஆளாக நான் இருக்கக்கூடாதுக்காண்டி அது அவனுக்குரியதை அவன்கிட்ட நாள்லேயே அதை முடிச்சிடுவோம்டாக்காண்டி கொண்டு வந்து நாங்கள் இப்போ இனிஷியலாக கொடுத்துட்டு போகிறோம். ஈவன் யாரும் வந்து இந்த வீடியோ நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம். நாளைக்கு தான் வந்து ஃபியூனரல். யாராவது வந்து இவங்களுக்கு அதாவது அந்த ஃபியூனரல் செலவுகளுக்கு சப்போர்ட் பண்ண விரும்பினா நீங்கள் இமீடியட்டாக இரவு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நாளைய தினம் நாங்கள் என்ன மாதிரி நிலைமையை பார்த்துட்டு வருவோம்னு சொன்னால் அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொடுத்தோம்னு சொன்னால் அங்கே அந்த கட்டு சிலவு அப்படி இப்படின்ற எப்படி வேணா அவங்க தான் செய்யணும். என்ன சும்மா செத்த வீட்டுக்கு ஆக்கள் நிறைய பேர் நிப்பினம். ஆனால் என்னன்னு சொல்கிறது, இப்போ நாங்களாக இருந்தாலும் ஊருக்கு ஒரு ஆள் செத்தா போகும் தானே. அதுக்காண்டி இப்போ எல்லோரும் வந்து எல்லாருக்கும் எல்லாம் செய்வ மாட்டில்ல தானே. என்ன இப்போ பார்க்குற அளவுக்கு ஆக்கள் கூடவே இருந்தாலும் இப்போ எல்லா டைம் வந்து இருக்கணும் பட் எல்லோரும் செய்வின மட்டும் இல்லை. அப்போ அதனால் ஏதோ உங்களுக்கு எதுவும் அமௌண்ட்டுகள் சேர்ந்தால் நாங்கள் கொடுத்து விடலாம். நானுமே ஒரு 2 பேருக்கு மெசேஜ் பண்ணி நான் யாருக்குன்னு சொன்னால் இந்த மந்த்லி ஹெல்ப் பண்ணின 2 பேருக்கு தான் மெசேஜ் பண்ணினான். காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களோட அமௌண்ட்டை தான் நாங்கள் கொடுக்க பிளான் பண்ணது. அப்போ அதால் நான் அவைக்கு மெசேஜ் பண்ணி இந்த விஷயத்தை இனிஷியலாக இன்ஃபார்ம் பண்ணி விட்டேன். ஈவன் அவங்களும் எதுவும் கண்ட்ரிபியூட் பண்ண விரும்பினா செய்யலாம்னு சொல்லியும் அதே நேரம் இதை வந்து சொல்லுவோம்னு சொல்லியும் நான் வந்து பிளான் பண்ணி போட்டு 2 பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அப்போ ஒரு அண்ணா வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து ஆழ்ந்த இடங்கள் தம்பியா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதே நேரம் மற்ற பிள்ளை வந்து நான் எதுவும் அனுப்புகிறதோ அண்ணாண்டு கேம் நான் சொன்னேன், நான் ஒரு கால் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி. அப்போ தேவைப்படலாம் உண்மையிலே அந்த தங்கச்சிட்டையும் நாங்கள் தொடர்ந்து கேட்குறது மழைகிட்ட தானே. வேறு யாரும் நீங்கள் விரும்பினா அதுவும் நாளைய தினம் ஈவன் நாளைக்கு கொடுக்காலும் அவங்க மாறியும் செய்வாங்க. நேடா ஃபியூனரல் முடிஞ்ச கையோடு என்றாலும் நாங்கள் 4 அன்றைக்கு அடுத்த தினம் என்றாலும் வந்து அதை அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய இல்லாலுமே நான் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்றைக்கு இவ்வளோ நேரம் வந்து நின்று என்ன சொல்கிறது, கடைசியில் அந்த பொடியை பார்க்க போகிறோம்ன்றதான் கவலை. ஆனால் என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு அண்ணாவுக்கு வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வர்றோம்ன்ட்டு சொல்லிட்டோம். அப்போ சொன்னால் வந்து அந்த டைமுக்கு நாங்கள் நிற்கணும். அப்போ அதுக்காண்டி வந்து வெளுக்கிட வேண்டிய தேவை இருக்கிறதால நாங்கள் வெளுக்கிட்டுட்டோம் மென்ஷன். அப்புறம் அவரும் அடுத்தருவில் மாதிரி போயிடுவார்ல. நாங்கள் இப்போ ஒரு இனிஷியலாக அவங்களோட மெயினான விஷயத்துக்கு வந்து ஒரு சின்ன கையெண்டாலும் கொடுத்துட்டு போகிறோம். இப்போ அந்த வகையில் சந்தோஷம். ஸோ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுவோம். அதே நேரம் தம்பின்ற ஆத்மா வந்து சாந்தி அடைய நீங்களுமே வந்துட்டு ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். எதுவும் கதைச்சதில் குறநிலைகள் இருந்தாலும் மன்னிச்சுக்கொள்ளுங்க. பாய்.